மாப்பிள நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறார், அவரே தொந்தரவு பண்ற. ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி, ஜானகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல. மறை மைதிலி. அப்பா, ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க தான் நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனார கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீ எங்க கூட வர போறியா? யா இறங்கியா? ஐயா, அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கனவுல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். டேய், என்னங்க பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துறாதடா, திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா ஏறுமா. ஜானகி ஏறு. உள்ள போயா. போயிட்டாங்க. தொலைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. போயிட்டா. அடேங்க அப்பா, ஏங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே. அட என்ன மணி, உங்க வீடுங்கற, நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கு ஏத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்லையா, ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறிய. அத விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல, அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டைய போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டைய போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம், நீங்க ஏறுமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி, நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சியை எங்களாலேயே தாங்க முடியல, அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓயா, என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிரிகிடா வேணும் கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும், பாவம் ஜானகி. சரி, வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார், ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்? ஃபைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி, இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா, பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏப்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஜானகி இப்ப வெளியில நிக்குதுல்ல, அதுகிட்ட போய் ஜானகி, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வேணாம் தம்பி. விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி 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 விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம், டாடி பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன் டாடி. நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டர் அடிச்சு ஓட்றேன். போஸ்டர் சினிமாவா பாத்தலாம். இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா என்னங்க என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டை விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணா போ,
எக்கேடாவது கெட்டு போ. ஐ கேர் இட் டாம். கெட் லாஸ்ட். துபர் சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேக்குற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னம்மா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வர வேணும்னா நீயே வர கழு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டேங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான், பணம் பணம்னு அலையறான். சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? டேய், என்ன திமிரு இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிளை. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால வெற்று வரா. அபச உண்மை பேசாத ஐயா. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். யோ, உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மொத்தம் அவர் கொஞ்சம் மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறான். ஏங்க ஜானகி அம்மாவும் மாப்பிளை இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லீங்க, பொண்ணு மாப்பிளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்டா மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. அப்பா, நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களேன். நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவணும்னா வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ, நானும் கை கழுவணும். நீ எதுக்கு? உன் கை தான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார், வீட காட்டுற நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா, வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி, என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே, வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருன்னா ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பாளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறான் இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மள கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ, என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார், என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நாம நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்து வந்துடுறீங்க. சரி. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ண கூடாது. பாருங்க சார், சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு கூட்டி போறோம்ல, நல்ல நேரத்துல கூட்டி போனோம்ல. டயத்து இப்பதாம்மா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போடலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு புள்ளைய காணோம்? அவர் ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. ஜானகி, நீ வா, நீ வா. நல்ல நேரம்லாம் போயிடும். உள்ள இரு. ரைட் ரைட். ஐய, என்னங்க, நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே
புரோக்கர் சார். இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன். பா டிரைவர், எவ்வளவு ஆச்சுப்பா? எனக்கு எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜ் அது கொடுங்க. புரோக்கர் சார், ஆ, நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா? மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார். பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார், நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு. நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கறல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லக்கேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லக்கேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. எனக்கு சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா சமத்தடி? ஐயோ கன்றாவி, என்ன என்னப்பா அது? அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட. அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி. அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிறேன். இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து வச்சு சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா, என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவும் இருக்கும். பிளாட்ஃபாரம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்ன நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தா. எங்களை வேற பிரிச்சு காலை வேற மிதிச்சு. ஐயா என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொன்ன இன்னைக்கு? கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்ததுல, அதை ஒத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல. இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர வர திமிரு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவேன். அவ சொல்றதான் கேட்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் 3வது மனுஷன் இல்லையா? ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்க தான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்ல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்ல தான் தங்குறோம். சரி, நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா, ஒட்டடை அடிச்சிடாத. ஒட்டடை பலத்துல தான் உத்தரமே நிக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டேய், அது என்ன நடுவுல டேய்னு? அது சும்மா எதுவும் மனசுல வச்சுக்காத. என்னங்க? இதோ வந்துங்க ஜானகி. கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிரிகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணனும். என்ன நீ? நாளை காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன். தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிகிடா நீ வா. அம்மா அம்மா. ஐயோ ஏய் அம்பளவனா, இன்னும் கட்டல இது. என்ன 22 பஜனை கோவில் தெரு, மாம்பழம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வீடு, அதுல இது ஒரு வீடு. டேடே,
எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வை. மாப்பிள கேஸ் போட்டிருக்காரு. கேசா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். டா, உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதி இருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பார்க்கல? அவன ஏண்டா கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணோம். அது போட்டோம். என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடு அது ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷம் வந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதிப்பாரு. அதுக்குள்ளேயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டான்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுவாரு. சரிக்கா. சரி வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாரு. அப்புறம் பார்க்கலாம். ரைட் ரைட் ரைட். பெரிய மனுஷன் தானே நீ, புடிச்சு தள்ளுறியே. மாப்ள 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 மாப்ள. யாரு? என்ன? ஆமா உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள்ள? என்ன யாரு உங்க மாப்பிள்ள கேக்குறீங்க? என்ன மாப்பிள்ள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. என்ன மறுபடியும் மாப்பிள்ளங்கற லூசு? லூசா? யார் என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணம் சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி. சோமாரியா? என்னடா பாஸ் இது? தம்பி, என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள்ள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா, கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியமா ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷன் ஒண்ணு கூட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய் பாவி ஈவினே. என்னது இது? அப்பிடுவே. அப்பிடுவியா? என்ன கர்மண்டா இது? நீ தானே வேலு? வேலுதான், ஆனா உன் மாப்பிள்ள இல்ல. மாப்பிள்ள இல்லையா? டேய் போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரனும் வருவான், பிச்சைக்காரனும் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ என்ன இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்கற? போய் வேலை வெட்டிய பாருங்க. போவாதீங்க. யாரும் போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா என்ன செய்வே? டிச் அடிச்சுடுவேன். ஜாக்கு. நான் டிச்சா? என்ன இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சு கிச்சுன்னு சொல்றான். ஒரு வேளை அவன் சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கி இருப்பானா? எங்க ஊரு திருமணம் சேரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பொட்டி தூக்குறான். என்ன சார், பொட்டி எதனா தூக்கணுமா? நாய பொட்டி தூக்குறதா? போடா. யவா ஜானே. ஜானு 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 ஜானகி கேட்டுக்கிறா. லேட்டா வந்தேன் கோவமா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ அதை ஏன்ட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா. என்ன மாமா, என்னது தலையில துண்டு? எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பாத்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்கு. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி, உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா வக்கீல கீழ பார்க்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை. அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா, ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும்? சிரிக்க முடியும் புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து. மூட்டை நானா? மாப்பிள போதும் நிறுத்து. என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே. நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தது எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னைய பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான்.
மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுக்கி ராஸ்கல். ஜானு என்ன நம்பு ஜானு. நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வா. நீங்க பார்த்தது இவனதானே? அட, உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொனட எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். ப்பு, அசிங்கப்படுத்தவனா இருக்கானே. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, தாங்க ரெட்டை. ரெட்டையா? அட, என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க என் மாமனார்னு சொல்லிடாதீங்க. ஏன்? பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கிறான். உங்களுக்கு பாயான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னென்னமோ. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா? சின்ன மாப்பிள, உங்க சொத்தை இந்த ஆள வந்தான். ஜனகி, ஜனகி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பார்க்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னமா? ஆமா, உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ, எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிரிடா, ஐயோ, ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். பி ரெடியா? என்ன மாப்பிள, வக்கீல பார்க்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்பிள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸை இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் போயிட போறான்? ஐயோ, பெரிய வக்கீல் மாமா. ஆமா, மெட்ராஸ் கிட்ட சுத்தி பார்க்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது, முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி வர மாப்பிள, அது என்ன கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன். சொல்லி கொடுங்க. வந்து நான் வரேன். என்ன மாப்பிள கடகடன்னு ஓடுறாரு, என்ன கிடுகிடான்னு நல்லா இருக்கும், உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானே வந்தீங்க? நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையேம்மா, மாப்பிளை பார்க்கலான்னு வந்தேன். சின்ன மாப்பிளைய பார்த்துட்டா புறப்படுறேன். புரியலையே. ஏமா, சொத்து பூரா மாப்பிளைக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பஸ் ஸ்டாண்ட்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா? விட்டுருவானா? ஆள வந்தானா கொக்கா. என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட என்ன சொல்ல போறாரு? எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யாரும் உன் வீட்டுக்காரட்டியா? கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம், முட்டி இந்த வீடியோ தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன மாப்பிள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்கு. வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் இது? மாப்பிள இப்படி சொல்லிட்டு அப்புறம் அரைஞ்சிரும். அசிங்கமா இருக்கு. என்ன? இந்த லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி இப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் இந்த பொட்டி கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். ஐயோ கன்றாவி, ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா, நான் உன் மாப்பிளை இல்ல, மாப்பிளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார், நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபரப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போயிட்டு தயாரா
வர்றாரு, டாக்ஸியோட வருவன் தெரியுமா? என்ன பெரிய பொண்ணு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா ஐயா காலை உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா, நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லியிருக்கையா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியுமில்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா, இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா, அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுது. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிளை ஒத்துக்குவார். சரி, சரி, அது சரி. மாப்பிளையோட தம்பி ஒத்துக்குவார். என்னது? என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற, அவர் குடுக்கிற டாக்ஸிய வாங்கிக்க. மாமனார் விட்ட சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கிடுத்துட்டிய. வக்கீல பாக்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். சீ போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடத்தருக்கு போயிட்டு வரேன். பி ரெடி. போங்க. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா, கக்குவீங்க. இதுல 10ஆம் பஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆச்சு கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே ஐயா, கைய தட்டுங்க ஐயா, கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா. அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். ஆகிட்டு இருக்கா? யார் அவரு? வருவாரா? மாப்பிள மாப்பிள ஐயோ அடியா மாப்பிள, நில்லுங்க மாப்பிள. நான் மாப்பிள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வெளியில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா, அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா. ஜானு, தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்க. சின்ன மாப்பிள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன், சத்தியம் பண்ணியிருக்கேன், வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது, வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆள வந்தா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல? சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை. நம்மள ஒண்ணா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது. தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கு வர, அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. ஒரு கோச்சுக்கு வர சொல்றேன், மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க எங்க? சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பச்சான் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுச்சல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறாரு பாரு. நீ எடுறா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போனவனே எடுத்துட்டான் பாரு, நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகை பூ வாங்கி வந்தேன்.
என்னங்க அது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்தம் என்னங்க? எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப். ஏய் என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவ்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன் வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா உங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஐஸ் சொல்லி அங்க 100 இங்க 100. அது அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஐஸ்னு சொன்னார். ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதானே? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? யோ ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்த்து கேஸ்னு அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போற 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி நான் தங்குற போங்க. ஜானகி, ஜானகி, பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சின்ன மாப்பிள்ள நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலவீனம்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி, 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க. இவன் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்திருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துடும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சு மார்க். நாங்க தான் கூச்ச பண்ணோம். கரெக்ட் தான். ஜானகி அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்தை கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன. சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க மரண பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து வளர்ற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுனா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளை மட்டும் கவனிக்கிறீங்க? சின்ன பையன் அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பியை. உங்க இஷ்டம். சரி நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிளோட விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டு காலையில போலாம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யார் அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. இந்த சாவி கொடு. இப்ப வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கி வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆள் அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிறேன்? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எழுச்சப்பழம் வச்சிடுறேன். மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இரியானா. வாங்க வாங்க. ஏத்துறேன்.
பகவானே சின்ன மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கணும் எடுங்க தம்பி பிளாட்டுக்கு போலாம்